ஹாய் நண்பர்களே, கத்திரிக்காயை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிரேவி செய்யலாம். என்னென்னு பார்த்தீங்களா? கத்திரிக்காய் அதில் மிக்சிங்க்கு தயிர் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நான் சும்மா சொல்லலைங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு உண்மையாலுமே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க ஒரு ஜார் எடுத்துக்கலாம். ஜாரில் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஜாரில் அரைக்கும். இப்போ ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பல் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 4 கத்திரிக்காயை சேர்த்து கழுவி நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கத்திரிக்காய் இப்போ பச்சை மாதிரி தெரியுது. இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா காயட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கும் கிரேவிக்கும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சாஸை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம இதில் இஞ்சி, தக்காளி, வெள்ளைப்பூடி எல்லாம் பச்சையாக தான் போட்டிருக்கோம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம மிளகாய்த்தூள் ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம தயிர் ஒரு கப் அளவு வச்சுருக்கோம். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் கிரேவி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மூடி வச்சு எடுத்துக்கோங்க. நான் எடுத்தாச்சு. அவ்வளோதான், கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கத்திரிக்காயை தயிரை வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.